பத்திரப்பதிவு முறைகேடு கண்டித்து மயிலாடுதுறை சார்பதிவாளர் அலுவலகம் உட்புறத்தில் பெண்மணி மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை திருவிழந்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துகிருஷ்ணன். இவரது தாயார் மூலம் கிடைத்த மாடி வீடு உள்ளிட்ட சொத்துக்களை தனது 2 மகன்களான ஜெயபிரகாஷ் மற்றும் நடராஜன் ஆகியோருக்கு சரிசமமாக பிரித்துக் கொடுப்பதாக தெரிவித்தார். இந்நிலையில் சொத்துக்கள் முழுவதையும் மூத்த சகோதரர் நடராஜனுக்கு முத்துகிருஷ்ணன் எழுதி வைத்த நிலையில் இளைய மகனுக்கு அதற்கு ஈடான பணத்தை பெற்றுத் தருவதாக தெரிவித்திருந்தார். இதற்காக நடராஜன் தனது சகோதரர் ஜெயபிரகாஷுக்கு 80 லட்சம் ரூபாய்க்கான பணம் கொடுப்பதாக பத்திரத்தில் எழுதி கொடுத்த நிலையில் பணம் தரவில்லை. இதனை எதிர்த்து மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஜெயபிரகாஷ் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் தனது குடும்ப சொத்தை 3வது நபருக்கு விற்பனை செய்ய அனுமதிக்கக்கூடாது என மயிலாடுதுறை மாவட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்திருந்த நிலையில் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் பாக பிரிவினை சொத்தை 3வது நபருக்கு சார்பதிவாளர் உதவியுடன் நடராஜன் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனை கண்டித்து ஜெயபிரகாஷ் மனைவி சுலோச்சனா என்பவர் இன்று மயிலாடுதுறை சார்பதிவாளர் அலுவலகம் உள்ள உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சி செய்தார். அங்கிருந்த ஊழியர்கள் அவர் மீது தண்ணீரை ஊற்றி காப்பாற்றினர். இச்சம்பவம் தொடர்பாக மயிலாடுதுறை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நான் மதுரா நகரில் இருக்கேன் சார். என் வீட்டுக்கார் பேர் ஜெயபிரகாஷ். என் வீட்டுக்காருக்கு சொந்தமான பூர்வீக சொத்து மேலே கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இதில் அவங்க ஒரு பங்குதாரராக அவங்க அண்ணன் நடராஜ் என்ன பண்ணிட்டாருன்னா, எங்களோட நாலேஜ் இல்லாமல் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கப்ப அந்த சொத்தை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இது சம்மந்தமாக ரெஜிஸ்டர் பணம் வாங்கிட்டு இந்த வேலையை செஞ்சாங்களா என்னன்னு எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல சார். ஆனால் நாங்கள் கேட்க போகிறப்ப அதை என்னால் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்றாங்க. கோர்ட்டில் நிலுவையில் இருக்கிற ஒரு இடத்து மேலே எப்படி சார் பதிவு பண்ண முடியும்? நாங்கள் கோர்ட்டை நம்பி நாங்கள் இருக்கோம். நாங்கள் ரெஜிஸ்டர் எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? அவங்களையும் ஒரு இதாக சேர்த்துருக்கோம், பார்ட்னராக சேர்த்துருக்கோம். அவங்களுக்கு மனு அனுப்பியிருக்கோம். கேட்டால் எனக்கு தெரியாது, எனக்கு வரலை, நான் சுளிக்கலை அப்படின்றாங்க. அங்கே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு மனு போயிருக்கு. இவ்வளோ பேரும் போயிட்டு எங்கள் வக்கீல் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஜனவரி 9ஆம் தேதி அந்த நாங்கள் கோர்ட்டு ஆஜராகிருக்கோம். 18ஆம் தேதி அடுத்த மாதம் எங்களை ஆஜராக சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லாமல் இந்த இடத்த விற்கிறதுக்கு எப்படி சார் அவங்க பண்ண முடியும்? அதுக்காக நாங்கள் கேஸ் நடந்துகிட்ருக்கு சார். இங்கே நாங்கள் கேட்டால் நீங்கள் ஒரு மனு போடுங்க, நாங்கள் பொறுமையாக செய்கிறோம் அப்படின்றாங்க. நாங்கள் இன்னொரு மனு பொறுமையாக போடங்காட்டி இவங்க பட்டா மாற்றி அந்த வாங்கின பார்ட்டியை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு எங்களை இதுக்கு அலைய விடுவாங்களா சார்? எனக்கு அவங்க சரியான தீர்வு கொடுக்கல சார். எனக்கு தீர்வு இந்த மாதிரி ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்திருக்கு, இந்த ப்ராப்பர்ட்டியை இன்னுமே இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டேன் சார். எனக்கு மன உளைச்சல் அதிகமாகிடுச்சு. எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்கல, எனக்கு அதுக்கான நியாயம் கிடைக்கலன்றதுனால நான் தற்கொலைக்கு முயன்றுட்டேன் சார்.